திருப்பி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு திருப்பி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேற ஒரு மூடில் கேட்போம். இன்னொரு வார்த்தை சொல்லுவார், அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ எடுத்தோடனே அப்படியே என்ன பண்ணாரோ அது வெளியே வரதில்லை இவர்கிட்ட. நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட்டு இதோட மெருகேற்றல் வந்து நிறைய நாள் நடக்கும். மேபி அதனால தான் அவரோடது சில நேரங்களில் தாமதம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு திருப்தி வர முடிக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் இது இல்லை. இவங்க வந்து எனக்கு இந்த மூடில் கொஞ்சம் கொடுங்கன்னா போதும், 10 வெரைட்டி கொடுப்பாங்க. அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதை வந்து எதை வச்சுக்கிறதுனே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மூடு ஏற்றுங்களேன் அப்படின்னா போதும், அப்படியே அந்த குரல் வழியாக அந்த டியூன் வழியாக வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் உடைத்து எல்லாம் அவங்க பாடணும். இன்னும் அழகான பக்கம் நேற்று நான் பார்க்குறேன், எவ்வளோ பேர் அதை பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் அதை கொண்டாடுறாங்க. முதல்ல எனக்கும் கோபம் இருந்தது, அதை மீறி பல விஷயங்கள் இருக்கு, அதனால் அது கடந்து போகிறது தான் ஈஸியாக இருக்குன்றது. இது இப்போ பாருங்களேன், இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாரும் பேச வச்சுட்டாங்க இல்லையா. இது இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கலாமே, அவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. வாய்ப்புகள் கிடைத்திருக்கும், எவ்வளோ அழகான பாடல்கள் கிடைத்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது எல்லாருமே ரகுமான் அவர்களுடைய பாடலை வந்து கேட்டுட்டு, அது இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு வெரைட்டியான சாங்ஸை வந்து கொடுத்தது இந்த தக்லைஃப்பில் தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாடல்களில் வந்து எந்த மாதிரியான ஒரு நுணுக்கத்தை வந்து அவர் கையாண்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக நிறைய டெக்னிக்கல் விஷயங்களும் இருக்குது. ரெண்டாவது இதில் யார் யார் இருக்காங்க அதுதான் மிக முக்கியமாக பார்க்கணும். மணிரத்னம் சார், அஃப்கோர்ஸ் அவருடைய பாடல்கள் வந்து ரஹ்மான் சார் மூலமாக வரும்போது வேறு விதமாக இருக்கிறது ஒரு பார்ட்டு. அது இல்லாமல் கமல்ஹாசன் சார் இருக்கிறது இன்னும் பெரிய ஒரு கூடுதலான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே மியூசிக் தெரிஞ்சவங்க, மியூசிக் ரிலேட்டட் பீப்புள்ஸ் எல்லாமே எப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்குன்ட்டு. நான் ஒரு சின்ன ஒர்க்கு கமல் சார்கிட்ட பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு, ஒரு மியூசிக்கு. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் சில காரணங்கள், அந்த கொரோனான்றனால அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. அப்போது அவரோட நான் ஒர்க் பண்ண ஒரு சின்ன இது இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது. அவர் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு நுணுக்கமாக கேட்பார். அது ரொம்ப மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது எனக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை சொல்லி அதை இப்படி வாசிக்கலாமேன்ற அளவுக்கு சொல்லக்கூடிய இதாக இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் இருக்குது. அவர் எப்படி வாங்கியிருப்பார், அவர் எப்படி எனக்கு ரொம்ப முதல்ல இருந்தே இந்த பாடல் வந்து கமல் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதில் அவருடைய இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றது அந்த காலத்துக்கு தனி. பட் இப்போது வந்து இவர் ரொம்ப நெருங்கிய ஒரு இதில் தான் இருப்பார். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையுமே மணி சார் பார்ப்பார், அஃப்கோர்ஸ் 100%. அது இல்லாமல் இவரும் அவருடைய தாட்ஸு, அவருடைய திங்கிங் சொல்ல தான் செய்வார். அப்படி இருக்கும்போது இது எப்படி இருக்கும், எப்படி வரும்ன்றது மிகப்பெரிய ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்றது தான் இதில் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த பாடல் வந்து 2023 வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு திரும்ப வந்து அதிலே 2025 தான் அது வெளியாகுது. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவருடைய பாடல்களில் வந்து சின்ன சின்னதாக மெருகேற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நேரில் பார்த்த போது அது எப்படி பாடலை வந்து அவர் மெருகேற்றாருன்னு சொல்லுவோம். சரி, எப்பயுமே அவர் வந்து அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே ஒரு நாள் அந்த பாட்டை ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு போகும்போது எல்லாமே மறந்துட்டு போகணுன்னு அப்படின்னு சொல்லுவார். கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் வந்து கேட்போம். ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒர்க்கை, திருப்பி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு திருப்பி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேற ஒரு மூடில் கேட்போம் அப்படின்றது. இன்னொரு வார்த்தை சொல்லுவார், அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அழகாக இருக்குது, காலையில் கேட்டால் தான் வண்டவாளம் தெரியும் அப்படி சொல்லுவார். ஆமாம் ஆமாம், அதாவது ரொம்ப அழகாக வந்திருக்கு, இப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், காலையில் கேட்டால் தான் இதோட உண்மை இது தெரியும்னுவார். அப்போது அது நம்மளுக்கு புரியல என்ன சொல்கிறாருன்ட்டு. இப்போ தான் தெரியுது அந்த அனுபவங்கள்லாம் என்னன்றத. ஸோ காலையில் தான் அது உண்மையாக எப்படி வந்திருக்குன்றத தெரியும். ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மூடில் வந்து அது அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக அது வேறு விதமாக இருக்க போகுது. பட் இதில் உள்ள எல்லா விஷயமும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது அதோட இது தெரியும்னு சொல்கிறது ஒரு வித்தியாசமான கோணம் தான் அது.
ஆனால் ஒவ்வொரு நாள் காலை இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏன் வருஷம், 2 வருஷம். அப்படிதான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஒவ்வொரு அப்டேட் பண்ணுவார், ஒரு விஷயத்த நல்லா இல்லைன்னு எடுப்பார், ஒவ்வொரு விஷயத்த அப்டேட் பண்ணுவார், இது ஆட் பண்ணால் இது நல்லா இருக்கு அப்புறம் அது தேவையில்லைன்றது எடுப்பாங்க. சவுண்ட் லேயர்ஸ் அதான் ஒவ்வொரு டோன்ஸு அந்த இது அதுக்கு மேலே இது ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போது திங்கிங் தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகள் அப்டேட் தானே. ம் 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 ஸோ இப்போ எடுத்தோடனே அப்படியே என்ன பண்ணாரோ அது வெளியே வரதில்லை இவர்கிட்ட குறிப்பாக. ம் அதுக்கு நாளுக்கு நாள் மெருகேற்றப்பட்டு எப்படி ஒரு நகை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணுதோ கடைசியாக அதோட இது எப்படி வந்து அவுட்புட் வருதோ அந்த மாதிரி ம் இதோட மெருகேற்றல் வந்து நிறைய நாள் நடக்கும். ஓ மேபி அதனால தான் அவரோடது சில நேரங்களில் தாமதம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு திருப்தி வர முடிக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். சமீபத்தில் வந்து ஒரு பாடகர்கள் வந்து இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் சொல்லும்போது, அதாவது பாடல் வரிகளை சில கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் மாற்றுவாங்க. ஆனால் ரகுமான் அவர்களை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து அந்த லேயரை மாற்றுறாரு. கீழே இருக்கிற வரி இசை குறிப்பை எடுத்து முதல் வரியாக போட்டு அதை வந்து பரிச்சார்த்த முறையில் அவரை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மியூசிக் டைரக்டராக நீங்கள் அதை எப்படி அணுகுறீங்க? ஏன் அதுதான் ஒரு புதுமையான முயற்சின்னு தான் நான் பார்ப்பேன். எப்பயுமே ஒரு சவுண்டை வந்து அவர் வந்து சாதாரணமாக பார்க்குறதே இல்லை. சும்மா ஒரு ட்ரம்ஸே இப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது லைக் தட் வாசிக்கிறதே இல்லை. அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுக்க முடியுன்றதை தான் அதில் தான் நிறைய டைம் எடுத்துக்கிறாரு அவர். ஓஹோ அது அந்த ஒரு வழக்கமான ஒரு சவுண்டை கொடுக்கறதுல என்ன நம்ம யூஸ் இருக்குது. அது எல்லாருமே அந்த ட்ரம்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ட்ரம்ஸில் ஃபேமஸாக இருக்கிற சில கம்பெனிகள் இருக்குது, ரோலன் இருக்குது, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாருமே தான் வாங்கியிருப்பாங்க, எல்லாரும் அதுதான் வாசிக்க போகிறாங்க. பட் நம்ம வந்து அதை எப்படி மாற்றி கொடுப்போம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்றதுல அவர் அதிக நேரம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணுவார். இந்த சவுண்ட்ஸ் டோனில் வந்து எங்கே அவர் பிரத்யேகமாக போகிற இடங்களில் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரா? அந்த மாதிரி எது உங்களுக்கு தெரிஞ்சது? இல்லை இல்லை, அவரோட சிந்தனைகள் தான் எல்லாமே. அவரோட சிந்தனைகளில் வரதான் இப்போ எல்லாமே கேட்குறோம் இல்லையா, கேட்காதது ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணுறது தான் இது வந்து முயற்சி. இந்த முத்தமிழை பாட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? ஒரு பாடலை வந்து பாருங்களேன், பாடகர்னால வந்து அதை எந்த அளவுக்கு அந்த பாடலுக்கு மெருகேற்ற முடியும், எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது இதுலேருந்து பார்க்க முடியுது நம்மளுக்கு. இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் பாட வருவாங்க, நல்லா எக்ஸ்ட்ராடினரி சிங்கர்ஸ் வருவாங்க. சில பேருக்கு வந்து அந்த சுதியும் அந்த டியூனும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்போது அது ஒரு சிறப்பாக வருது. இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்ல வரேன் என்னென்னாக்கா, இதுதான் வந்து ப்ளேபேக் சிங்கர்ஸ்ன்னு நம்ம சொல்ல வரோம். ப்ளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னாக்கா, இப்போது நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பாடுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் பாடி ஒரு உணர்வு மிக்க ஒரு பாடலை பாடியிருக்காங்க, அதை கேட்டு பாடிடுறாங்க இவங்க, டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. ப்ரெசென்ட் பண்ண அது ரொம்ப அழகாக அது நியராக பாடியிருந்தா அதே மாதிரி பாடி எந்த அளவுக்கு அந்த மாதிரி பாடியிருக்காங்களோ அதற்கான ஒரு அவங்களோட பாராட்டுகள் பெறுறாங்க. பட் இவங்க வந்து அதுலேருந்து வேறு, இவங்க தான் கிரியேட்டர்னு நான் சொல்லுவேன். இந்த சிங்கர்ஸ் இப்போ சின்மய் இந்த மாதிரி ப்ளேபேக் சிங்கர் சினிமாக்காக பாடக்கூடியவர்கள் இருக்க இல்லையா, நான் அப்படி ரெண்டாக பிரிக்கிறேன், இவங்களையும் அவங்களையும். அவங்க வந்து அவங்களும் ஒரு கிரியேட்டர் தான். எப்படி கிரியேட்டர் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு சொல்கிறாங்க, அதை நம்ம உள்வாங்கி ஒரு டியூனாக வெளிப்படுத்தணும். அதே மாதிரி கவிஞர்கள், இதில் கவிஞர்கள் பார்ட்டு மிக முக்கியம். இப்போ நான்லாம் வந்து லிரிக்கு தான் டியூன் போடுறது. இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 50% வந்து அந்த உணர்வு எனக்கு வந்துடுது. அந்த லிரிக்கை பார்க்கும்போதே இயக்குனர் சொன்ன ஒரு ஃபுல் ஃபீல் எனக்கு வந்துடுது. ஸோ நான் அது கம்போஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட்டு நான் வந்து அந்த பாடலுக்கான நெருக்கமாக நான் போயிடுறேன். என்னுடைய மியூசிக் இது ப்ளஸ் கவிஞரோட இன்புட்ஸு, டைரக்டரோட இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடுது. இந்த 3 விஷயத்தையும் எடுத்து போய் நம்ம சிங்கர்கிட்ட கொடுக்குறோம். சிங்கர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், நம்ம டியூனை கேட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் பாடினாங்கன்னா அது பெரிய உணர்வாக இருக்காது. அவங்களும் அந்த உணர்வை உள்வாங்கிட்டு பாடும்போது தான் அதோடைய முழு உயிர் பெறுகிறது அப்படின்றது தான் இதில் முக்கியமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி டெஃபினட்டாக தி வந்து எக்ஸ்ட்ராடினரி சிங்கர் அவங்க ஜேனருக்கு. பட் இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, நான் ரெண்டையுமே கேட்கும்போது எனக்கு தோணுனது தான். பட் 2 பேருமே அஃப்கோர்ஸ் எல்லாருமே பாராட்டுற மாதிரி 2 பேரையுமே பாராட்ட வேண்டியது தான். பட்டு இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த உணர்வு வெளிப்படுத்தின விதம் இருக்குல்லையா, அது அதிகமாக இருக்கிறனால தான் எல்லாருமே பாராட்டுறாங்க.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது அந்த வரிகளுடைய இதை எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கிறது, அந்த டியூனோட விஷயங்களை, இசை எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு அப்படி ஒரு சில சிங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. எஸ்பிபிக்கெலாம் சொல்லவே தேவையில்லை. நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். எஸ்பிபி சின்மையோடும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சில சிங்கர்ஸ் நான் சொல்கிறேன், அதை நான் வந்து ரெண்டாக பிரித்தேன் இல்லையா, இந்த லைவ் ரியாலிட்டி ஷோ சிங்கர்ஸ் இவங்கள ரெண்டையும் பிரித்தோன்னா அவங்களும் இப்போ ஒன்ஸ் இந்த பழக்கம் நல்லா ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அவங்க எக்ஸ்ட்ராடனரியாக வந்துடுறாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. இவங்க வந்து எனக்கு இந்த மூடில் கொஞ்சம் கொடுங்கன்னா போதும், 10 வெரைட்டி கொடுப்பாங்க. அப்படியே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதை வந்து எதை வச்சுக்கிறதுனே எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மூடு ஏற்றுங்களேன் அப்படின்னா போதும், இன்னும் கொஞ்சம் அழுகை கொஞ்சம் அந்த ஃபீலை வெளியேற்று படுத்துங்கன்னா போதும், அப்படியே அந்த குரல் வழியாக அந்த டியூன் வழியாக வெளிப்படுத்துவாங்க. அது வந்து பெரிய அனுபவம் தான் சொல்கிறோம். சாதாரண ஆட்களுக்கு வரவே வராது. நிறைய பேர் ட்ராக் சிங்கர் பாட வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட முதல்ல இருக்காது. போக 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 அவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற ஏற அந்த இது வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். அப்போ சின்மை வந்து சிங்கராக வந்து ஒரு நல்ல கிரியேட்டர்னு சொல்லி எக்ஸ்ட்ராடினரி சொல்லவே தேவையில்லை. எனக்கு இப்போ இந்த இடைப்பட்ட காலம் பெரிய இதில் இருந்ததுன்ட்டு இப்போ தான் நானும் தெரிய வருது. பட் நடுவில் எனக்கு நிறையா ஒர்க் பண்ணாங்க. நான் நிறையா ஆட் ஜிங்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். குறிப்பாக நான் தெலுங்கு நிறையா பண்ணியிருக்கேன். அதில் நிறையா இது எனக்கு பாடியிருக்காங்க அவங்க. ஓஹோ. ஸோ இவ்வளவு திறமையுள்ள ஒரு கலைஞர் அவங்க திறமையுள்ள பாடகிக்கு இங்கே வந்து ஒரு தடை இருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? ஒரு திறமையை இப்படி முடக்கி தடை இருக்குன்னு எனக்கு உண்மையாகவே இப்போ தான் எனக்கே தெரியுது. அந்த இது எனக்கு அவங்க நிறைய படங்களில் பின்னணி குரல் பாடலை அதுதான் அது இப்போ தான் இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கான்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. அது அப்படி நிகழ்ந்திருக்கக்கூடாது. அப்படியும் நடந்திருந்தா எப்படி அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான்ப்பா அப்படின்ற அரசியலில் சகஜம்தான்ப்பான்ற மாதிரி இரு தரப்பினரும் ஒரு மிகப்பெரிய எவ்வளோ ஒரே ஒரு பாட்டில் அவங்களுடைய இதை எல்லா 6 வருட இதை வெளிப்படுத்திட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி அது இழப்பு தானே, பெரிய இழப்பு தானே அந்த இது. ஸோ என்னன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல. பட் படித்த அளவு பார்த்த அளவில் எல்லாமே சில ஈகோ மேட்டர்களாக தான் நான் எடுத்துக்க முடியுது. இப்போ ரகுமான் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றி சொன்னீங்க. பொதுவாக அந்த பாடல் கேட்கும்போது இப்போ இளையராஜா அவர்கள் வந்து இயக்குனரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் டியூன் போட்டு அவங்களுக்கு அதை திருப்தி எடுப்புற வரைக்கும் மாற்றி போட்டுட்டு அப்புறம்தான் வந்து ஃபுல் ஆர்கெஸ்ட்ரேஷனோடு அவங்களுக்கு கையில் கொடுப்பாரு அப்படிங்கிறது. ஆனால் ரகுமான் சார் அவர்கள் வந்து அந்த கம்போசிங் செஷனே இல்லாமல் அவர் வந்து ஃபுல் ஆர்கெட் செஷனை வச்சுட்டு அவருக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன். நீங்கள் அதை எப்படி நேரடியாக ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு இது தானே. இப்போ முதல்லலாம் சும்மா இப்படி ஹார்மோனியத்தில் டன்னாவே புரிஞ்சு கொள்ளக்கூடிய இயக்குநர்களும் எல்லாமே இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு இந்த டெக்னாலஜி வளர்ச்சினால ஃபுல்லாக காமிக்க முடியும்னும் போது இப்போ வெறும் ஏதோ ஒரு விஷயத்த சாதாரணமாக உள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு செடியின் ஒரு விதையை எடுத்து காமிக்கிறதுக்கு வேலை அந்த பூவோட காமிச்சு எல்லாமே காமிச்சு பிடிக்கும்போது ஒரு அழகான ஒரு ஃபீல் வருது இல்லையா. இப்போ ஒரு அழகான பூ இருக்குது, அதோட விதையை மட்டும் இது இப்படின்னு காமிச்சா அது என்ன இருக்க போகுது. அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது இந்த பூ இப்படி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச முடியுது. இப்போது வாய்ப்புகள் இருக்குது, அந்த எல்லாமே பண்ணி ஃபுல்லாக காமிக்க முடியும் போது அது காமிக்கும் போது அவங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும், ஒர்க்கு எளிமையாக முடிஞ்சிடும்ன்றது என்னுடைய கருத்து. சின்மையுடைய பொறுத்தளவுக்கு இந்த பாடல் வந்து அவங்களுக்கு மேடையில் பாடினதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இவங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்களும் அது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இது எப்படி வந்து அவங்கள வந்து சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்மை தரப்புலேருந்து சொல்லுங்கள். என்னங்க பண்ணாங்க அவங்க? ஏதோ ஒரு சில விஷயத்த பேசினாங்க, அதனால் அவங்க அதை எதிர்கொள்கிறாங்க அந்த விஷயத்த. ஆனால் அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு சூழல் இருக்குது. தெலுங்கு ஹிந்தியில் அவங்க இதே பாடலை வந்து அவங்க பாடியிருக்காங்க. இப்போ அதை சரி செய்யலாம்ல? டெஃபினட்டாக இப்போ மாறிடும், அந்த இதில் மாறி தான் ஆகணும். அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அதனால தான் சொன்னேன், அரசியலில் வந்து சகஜம்ன்ற மாதிரி சினிமாவில் இதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அதுதான். இதனால் இப்போ யார் எதிரி யார் என்னன்றது தெரியலையே நம்மளுக்கு. ஏதோ ஒரு விஷயம் பேசினாங்க, அதற்கான எதிர்ப்பையும் அதற்கான இதையும் பெற்றுட்டாங்க அவங்க. அதுக்கான இப்போ இந்த கால இடைவெளி அவங்களுக்கு கொடுத்ததா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் சொல்ல.
அது தவறு அது ஆக்சுவலி. அதற்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன அனுபவிச்சாங்கன்றது, என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியாது. முதல்ல எனக்கும் கோபம் இருந்தது. பட்டு அதை மீறி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அது கடந்து போகிறது தான் ஈஸியாக இருக்குன்றது. இது இப்போ பாருங்களேன், இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாரும் பேச வச்சுட்டாங்க இல்லையா? இது இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கலாமே, அவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? வாய்ப்புகள் கிடைத்திருக்கும், எவ்வளோ அழகான பாடல்கள் கிடைத்திருக்கும். எல்லா விஷயங்களும் மிஸ் பண்ணிட்டா தானே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. இதுதான் பதில். இது சம்மந்தமாக வேறு சிலர்கிட்ட நான் பேசும்போது அவங்க பாடுறதுக்குன்னு வந்து இங்கே யாருமே தடை சொல்லலை. அது வந்து இசையமைப்பாளர் சங்கம் ஒன்று இருக்குது, அதுதான் அவங்கள கட்டுப்படுத்தும். நாங்கள் வந்து பின்னணி பேசுகிற அமைப்பை சேர்ந்தவங்க, பின்னணி பேசுவதற்கு மட்டும்தான் அவங்களுக்கு தடை, பாடுறதுக்கு தடை இல்லை, ஒரு நாளும் தடை இல்லை அப்படிங்கிறத சம்மந்தமாக அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையாகவே தெரியல எனக்கு. ஆனால் செய்திகள் பார்க்கும்போது அவங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தான் நான் பார்த்தேன். அஃப்கோர்ஸ் அது மேபி ஏதோ ஒரு சின்ன இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இனி விரைவில் அடி பட்டாசு கிளப்ப போகிறாங்க அவங்க, அவ்வளோதான். அப்போ இந்த தக்லை படம் ரிலீஸ்க்கு பிறகு வந்து கூட அது ஆமாம் ஆமாம் இப்போயே ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்ன அது, ஏன்னா தெலுங்கு ஹிந்தியில் அவங்களுடைய குரல் வந்து அதை பாடியிருக்காங்கல்ல, அது வந்து இங்கே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது இங்கே இல்லை, இங்கே இப்போது நான் இப்போ பார்த்ததில் அந்த ஒரிஜினல் ட்ராக் பாடியிருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு ஜேனர் சிங்கர், அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கர் அவங்க. இப்போது இந்த விஷயத்தை நான் இன்னும் சொல்லப்போனால், எஸ்பிபி சார் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு. இன்றைக்கி அவரோட பர்த்டே. ஆமாம் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கெல்லாம் பாட வந்திருக்காரு. எவ்வளோ பெரிய சிங்கர், இந்த ஸ்டுடியோக்கே வந்திருக்காரு. இங்கே வந்திருக்காரு, 2-3 முறை வந்திருக்காரு. ஒரு ஃபஸ்ட்டு அனுபவம் நான் சொல்கிறது, பல வருடங்களுக்கு முன்னாடி முதல் பாட வராரு. நான் வந்து இந்த லைன் ஒரு உச்சரிப்பு இதாக இருக்குன்றேன். உடனே மிஸ்டர் நூர் எனக்கு தெரியுமா அது நான் அப்படின்னு பாடுறேன் அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாடிட்டு செகண்ட் சரணம் போகிறாரு. அங்கே டக்குன்னு நூர் ஒரு நிமிஷம் அங்கே உள்ள வாங்கன்னாரு. சாரி, நீங்கள் சொன்னது தான் சரி, நான் வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த செகண்ட் சரணம் பார்க்கும்போது தான் அதோட அர்த்தம் எனக்கு புரியுது. ரியலி சாரி அப்படின்னாரு. உண்மையாக இப்போவும் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த எவ்வளோ பெரிய மனிதர் அவர், உள்ளே கூப்பிட்டு ஒரு சாரி சொல்கிறாரு. நான் இந்த அர்த்தத்தில் பாடினேன், நீங்கள் சொன்னதான் சரி எனக்கு அப்படின்னு கூப்பிட்டு சொன்னது. அவர் ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், இல்லை இவ்வளோ பெரிய இதாக இருக்கு அப்படின்ட்டுன்னு. அதான் அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அதாவது எப்படி இந்த கொரோனா வந்து அவர் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போகாமல் இருந்தாலும் நல்லா இருந்திருப்பாரோ, எனக்கு மனசுக்குள்ளே தோணி. இது எல்லாரும் சொல்கிற ஒரு பெரிய வருத்தப்பட்டு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அங்கேயே வீட்டிலே இருந்தார்னா எல்லாருக்கும் வந்தது தான், எல்லாருமே குணமாயிருக்கலாம் போல இருக்கு. அவர் வந்து பேசினதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜா சாரும் அவருக்கும் நடந்த ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது இப்போ முந்தா நேற்று தான் நான் வந்து பேசுகிறேன். ஆலயா ஸ்டுடியோன்னு வச்சுருக்காரு ஸ்ரீராம்னு, அவரோட நெருங்கிய நண்பர். முக்கால்வாசி எஸ்பிபி வந்து பாடணும்னு, வெளி பாடல்கள் பாடணுன்னா அந்த ஸ்டுடியோ தான் புக் பண்ணுவார். எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆலயான்ட்டு பேர் அந்த ஸ்டுடியோ பேர். ஸ்ரீராம்ட்டு ஹீஸ் அ மியூசிஷியன், இன்ஜினியர், எல்லாமே வெரி க்ளோஸ். அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் முந்தா நேற்று வேறு ஒரு விஷயத்துக்கு பேசும்போது இப்படி எஸ்பிபி சார் சொன்னது எனக்கு இன்னும் மனசில் இருக்குது. நான் வேறு ஒரு விஷயத்துக்கு பேசினேன். வேறு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தோம். அந்த ஆல்பத்தில் வந்து ஒரு சிங்கரை பாட வச்சோம். ஒரு விஷயத்தை பாட வச்சோடனே மியூசிக்கலாக அது வந்து கொஞ்சம் அவருடைய கருத்து என்கிட்ட சொல்கிறாரு, இதை இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டுன்னு. சரி, நான் வந்து உங்கள் வியூ அது. பட் நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட காமிக்கிறேன். ப்ரொடியூசர் வந்து எக்ஸ்ட்ராடினரி, இது நான் சரி பண்ணி அனுப்பிச்சேன். இவர்கிட்ட ஒரு வியூ கேட்டவுடனே அவர் இதை இப்படி பண்ணியிருக்கலாங்க, இந்த ராகம் வந்து இந்த எண்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு ராகமாக சேஞ்ச் ஆகுது. நான் என்ன பண்ணேன், அந்த பிஃபோர் ராகத்தோட பிஜிஎம் வச்சேன் முன்னாடி. அவர் என்ன கருத்து சொன்னார், முடியும் போது அந்த ராகத்தை முடிஞ்சிட்டு இங்கே ஆரம்பித்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னார் என்கிட்ட. சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் அனுப்பிச்சிட்டேன், இந்த வெர்ஷனும் அனுப்பிச்சேன். பட் அவங்க வந்து அதுதான் சூஸ் பண்ணாங்க. இது நான் பண்ணியிருந்த அந்த இது தான் பண்ணியிருந்தாங்க, மாறி பண்ணியிருந்தது தான் பிடிச்சது. அது அவர் கேட்டார் என்கிட்ட. அந்த கரெக்ஷன் சொன்னனே,
அது பண்ணிவிட்டு அமிச்சிங்களான்னு கேட்டார். சார் அமிச்சேன் சார், பட் அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இந்த இந்த பாட்டுக்கும் அதுவும் சொல்ல, இந்த எஸ்பிபி சார் என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்காரு. நாங்கள் தனியாக உட்காந்து பேசும்போது ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவோ பாடல் பாடியிருப்போம். அதில் நான் பாடியிருக்கேன். எனக்கு டியூன் வந்து ராஜா அவர் தான் பாடி தருவார். அவர் பாடி கொடுத்ததில் நான் ஒரு 40% தான் ஏன் பாடியிருக்கேன்னாராம். ஓ அவர் டியூனில் நான் 40% தான் ஏன் பாடியிருக்கேன். அந்த இதை வந்து என்னால் போகவே முடியாது, அந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எஸ்பிபி சொல்லியிருக்காராம். ஓ பாடி கொடுப்பார் இல்லையா, நான் பாடுற தன்மையை சொல்கிறேன். அந்த பாடி கொடுக்குறாரு இல்லையா, அதை கேட்டுட்டு நான் பாடுவேன். இப்போ இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நீ சொல்லிட்டு இருக்கே, நான் 40% தான் ஏன் பாடியிருக்கேன். அவர் பாடினதெல்லாம் என்ன, அவர் ஒரு ஸ்டைலில் சொல்லுவார் வாயா போயான்ட்டுன்னு. அவர் பாடினதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலையா அப்படின்ட்டு பர்சனலாக இவருக்கு எஸ்பிபி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. அதை என்கிட்ட சொன்னார். அந்த ரொம்ப ஆச்சரியமாக நான் கேட்டேன், 40% இப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அவருடைய இதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பிறந்தநாள் நேரத்தில் இப்படி ஒரு ஆமாம், வியப்பான இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக முக்கியமான தகவல். ஸ்ரீராம், நீங்கள் சொன்னதை வந்து நான் சொல்லிட்டேன். எஸ்பிபியோடைய மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறத வந்து இந்த திரையுலகம் வந்து இழந்திருக்கு இல்லையா. இப்போ அவருடைய இடத்துக்கு யார் வருவாங்க, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த இடத்துக்குன்றது இப்போ அந்த டைமில் வந்து இவர் ஒருத்தர் இருந்தார், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெரி ஃபியூ தான் இருந்தார். பட் இப்போ அந்த கால மாற்றம் அந்த மாதிரி அந்த வேகத்தை பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கி குறிப்பிட்ட சிங்கர்ஸ்னு எடுத்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 பேர் 20 பேர் இல்லை ஒரு 50 பேர்னே வச்சுக்கலாம். 50 பேர் கூட இருக்காது அந்த அந்த காலகட்டத்தில். இன்றைக்கி எடுத்திங்கன்னா 1000 பேர் இருக்காங்க. ஸோ இதில் இந்த போட்டியில் நீ நான்றது வந்து ஒருத்தரே நோக்கி வருமானது அது கொஷின் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு இத்தனை பேர் இருக்கலாம் அந்த மாதிரின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட நபரை வருமானது அவருக்கு கிடைத்த வாய்ப்பு மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது இல்லையே. அப்போ ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இருந்தார் அந்த டைமில், அதனால் நீங்கள் தான் பாடி ஆகணுன்றது கட்டாயம் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்காங்களே, எல்லாருமே அவங்கவுங்க இதில் தனித்திறந்து சிறப்பாக இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரித்து தான் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த பாடல்கள் பற்றி பேசுனதில் நீங்கள் வந்து சின்மயி கட்சி அப்படின்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக இந்த பாடலுக்கு இந்த கட்சின்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னாக்கா ஒவ்வொரு அந்த அந்த பாடலை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ளேபேக் சிங்கர் அப்படின்றவங்க அவங்க உணர்வும் கலந்து அதை வெளிப்படுத்தும் போது வேறு மாதிரி வருது இல்லையா, அந்த இதை நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்காக வந்து நம்ம ஐயோ அவங்க அல்டிமேட் சிங்கர் அவங்களுடைய சேனர் வேறு, இப்போ ரெண்டும் நம்ம ட்ரையல் பண்ணதுனால இது தெரிஞ்சு போச்சு இது என்னன்றது. இந்த மாதிரி எவ்வளோ பாடல்கள் இருக்கே, நம்ம இவங்கள விட்டு பாடி இந்த வேறு மாதிரி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான் 40% தான் ஏன் வெளியே வந்திருக்குன்னாரு இல்லையா, அந்த மாதிரி. சரி, இப்போது ஒரு சிங்கரை நம்ம டிசைட் பண்ணி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி என்னோடய இது விஷயத்தில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து யாரையோ ஒருத்தரை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பிளான் பண்ணுறோம். எல்லாம் பண்ணும்போது கூப்பிட்றோம் அவரை. ஆனால் இங்கே வந்து ஷூட்டிங் போகணும், இந்த இந்த கட்டாயங்கள் இந்த நெருக்கடிகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அவர் கூப்பிட்டோன்னே சார் நான் வெளியூரில் இருக்கேன், நான் வரத்துக்கு 1 வீக் ஆகும் 10 days ஆகும் இப்படின்ற ஒரு பதில் வந்ததுன்னா 10 நாள் பொறுத்து இருக்கக்கூடிய இது வந்து அந்த கம்பெனிக்கு இருக்கிறது இல்லை. இன்றைக்கி முதல்ல வந்து அவர் தான் பாடணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் தள்ளி போடுன்ற காலகட்டம் இல்லை இப்போது. அதனால் வந்து ரைட் அடுத்த ஆள் யாருப்பா அந்த மாதிரி அப்படின்றது ஒரு சூழல் இருக்க தான் செய்யுது, 100% இருக்காது. அப்போது அந்த பாடல் நம்ம நினச்சிருந்தது அந்த இடத்துல சின்ன வேரியேஷன் வருது, மாறுது. அது இப்போது அஃப்கோர்ஸ் இவங்களும் நல்லா பாடியிருப்பாங்க, டெஃபினட்டாக அவங்க பாடினதோட இவங்க நல்லா பாடியிருக்கலாம், இல்லை அவங்க பாடியிருந்தால் இன்னும் வேறு விதமாக வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சூழல்கள். சின்மைக்கு உள்ள தடையை வந்து அதான் தடை இருக்கிறதாக சொல்லப்படுற அந்த சிக்கலை வந்து சீக்கிரம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு இசையமைப்பாளர்? கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து அவங்க இன்னும் அழகான பாடல்கள்லாம் வரணும். தடை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் உடைத்து எல்லாம் அவங்க பாடணும், இன்னும் அழகான நேற்று நான் பார்க்குறேன் எவ்வளோ பேர் அதை பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் அதை கொண்டாடுறாங்க.
இவ்வளோ ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அதுவும் நான் என்ன பார்ப்பேன்னா இந்த வெளிநாடுகளில் குறிப்பாக அவங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. அதை எந்த அளவு கொண்டு வரவங்கன்றத என்னால் உணர முடியுது. அவங்க இப்போ நம்மளாவது பல இதில் இப்படி விட்டுறோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதையும் பாடி போடுறாங்க, அதையும் பாடி போடுறாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உங்கள் ஆசைப்படியே சின்மை வந்து தக்லை படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க பிஸியாக இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதில் ஒன்றும் இதே இல்லை. அவங்களுடைய திறமைக்கும் வெரி ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலிங்க. அவங்க இவ்வளோ பெரிய சிங்கர் இருந்தாலுமே ஃப்ராங்காக நான் சொல்கிறேன்னா இவ்வளோ தான் பணம்ன்றதுல எல்லாருமே இதாக இருப்பாங்க. பட் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. என்ன இது பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இல்லாட்டி ஒரு விஷயம் பெரிய பாடகர் ஆகிட்டாங்கன்னா அவங்க மேனேஜர்ஸ் பேசுவாங்க, என்ன பேமெண்ட் இப்படின்றது வரும். பட் இவங்ககிட்ட அப்படி இல்லை. அதே மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்லணும். கண்டிப்பாக. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.